1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் அன்று சுதந்திரம் பெற்றது. மகாத்மா காந்தி, நேதாஜி, ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் போராடினார்கள். நம்மை சுதந்திரமான வாழ்வை தந்ததற்காக நன்றி சொல்லி ஆண்டுதோறும் சுதந்திர தினம் கொண்டாடுகிறோம். நல்ல மாணவர்களாக இருக்க வேண்டும். நம் நாட்டை வளர்ப்பதற்காக பாடுபட வேண்டும். எல்லாரும் ஒற்றுமையாக அன்பாக வாழ வேண்டும். ஜெய் ஹிந்த். 15th August, our Independence Day, and we are celebrating our country's freedom. We got independence from British rule in 1947. This day reminds us to respect our nation and be proud Indian. Jai Hind. Thank you. அனைவருக்கும் வணக்கம். என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய கொடியின் சிறப்புகளை பற்றி பேச உண்டல். நமது தேசிய கொடி 3 வண்ணங்களை கொண்டது. அதில் காவி நிறம் நமது தேச தலைவர்கள் அவர்கள் தியாகங்களையும் குறிக்கும். வெள்ளை நிறம் அமைதியும் சமாதானத்தை குறிக்கும். பச்சை நிறம் நம் நாட்டின் வளமையும் பசுமையை குறிக்கும். இது 24 அசோக சக்கரங்களை கொண்டுள்ளது. இதன் நிறம் நீல நிறம் கொண்டது. இதுவே தேச கொடி சிறப்பாகும். நன்றி, வணக்கம். அவர் ஒரு சரித்திரம், நீயும் திரும்பி பாரு. காந்திஜி மகன் ஒரு சரித்திரமான கதையும் நீ கேளு. போர்பந்தில் பிறந்த மகன் தன் நாட்டிற்காக வாழ்வை தந்த பிறார். தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் வித்யாஸ்ரீ. நான் கப்பலோட்டிய தமிழை பற்றி சிறு கவிதை பேச வந்துள்ளேன். தூத்துக்குடி அலைகள் துள்ளி ஆடுதடி, அது வஉசி கப்பல் விட்ட கதையை சொல்லுதடி. தென் பாண்டி சிங்கம் என்று வாஞ்சிநாதன் வந்தான், அவன் வீரத்துக்கும் மண்ணாளில் தோல் தட்டி நின்றான். மணியாச்சி ரயில் நிலைய சந்திப்பிலே இது நிகழ்ந்ததுதான், நடந்ததுதான். வெள்ளக்காரை கலெக்டர் அவனின் தடித்தனமும் மிருகத்தனமும் புரண்டோடியது வாஞ்சி கண் முன்னே. துள்ளி எழுந்தான், துரைத்தனம் ஒலித்தான், அவன் வீரமாக விளங்கினான். தென்கோடி தூத்துக்குடி சரித்திரம், புகழேந்தி சுதந்திரம் காணல் கொழுந்து விட்டு எரிந்த கதை தெரியுமா? தீரன் வஉசி சிவாவோடு பாரதி நடந்த மண்ணி இது, வெள்ளைக்காரை பகவரை பரணி பாடி விரட்டிய மண்ணி இது, கப்பல் விட்டு சதுரடி சாகசங்கள் செய்த மண்ணி இது. தலைவர் என்ற சொல்லுக்கு தகுதி நிறைந்தவர் தானே இவர். மக்கள் அவரை மண்ணின் மைந்தன் என சொல்லுவதும் சரிதானே. சுதந்திரம் எனது பிறப்புரிமை என சொல்ல புகழ் ஓங்கட்டும். அந்த காந்தி மகன் பின் சென்ற கூட்டம் புகழ் ஓங்கட்டும். நன்றி, வணக்கம். வந்தே மாறித்துக் கொள்கின்றேன். நான் விஷ்ணு பிரியா. மகாத்மா காந்திஜி பற்றி சிறு வார்த்தைகள் பேச வந்துள்ளேன். மகாத்மா காந்திஜி அவர்களை இந்திய மக்கள் காந்தி தாத்தா என்று அன்புடன் அழைக்கின்றனர். அவர் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்தார். அவருடைய இயற்பெயர் மோகன்தாசன் என்பதாகும். அவர் நம் நாட்டு விடுதலை போராட்டத்தை அகிம்சையின் வழியாக நடத்தியுள்ளனர். பின் உப்பு சக்தி கிரகணம் என்ற இயக்கத்தையும் நடத்தி சுதஸ்ரீ இயக்கத்தையும் நடத்தி வந்தார். அவர் உண்மை, நேர்மை, எளிமை, சுய நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அவருடைய வார்த்தை இன்னும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டுதான் வருகிறது. நீ விரும்பும் மாற்றமாக நீயே இரு என்றார். இன்னும் அவர் மக்கள் மனதில் அகிம்சையின் வழியாக வாழ்ந்து கொண்டுதான் வருகின்றார். நன்றி, வணக்கம். கவிதை பேச வந்துள்ளேன். பாஞ்சால குறிஞ்சி மண்ணுக்காரன், தமிழ் எல்லாருக்குமே அவன் தானே சொந்தக்காரன். வீரபாண்டி கட்டபொம்மன். பத்தி வரி கிறிஸ்டினு வாங்க வந்தேன். வெள்ளையனே தோளாலே வீரம் தட்டி வாளாலே விரட்டினேன். நான் வீர பூமி தான் விளையுது, உனக்கு நான் ஏன் கொடுக்க வேண்டும் கிறிஸ்டின் தான் கேட்டவன் தானே வீரபாண்டி கட்டபொம்மன். தேவி ஜக்கம்மா அவளுக்கு துணை நின்னாலாம். பாஞ்சால குறிஞ்சி கோட்டைக்கு அரணாக நின்னவளாம். வீரபாண்டி கட்டபொம்மன். கட்டுப்புலி மரத்திலே
கயத்தாறிலே தூக்கு கயிறுக்கு முத்தமிட்டு சென்றாராம் வீரபாண்டிய கட்டபொம்மன். நன்றி. Claire Moma was the first Prime Minister of India. Insights are it. Give me blood and I will give you freedom. The sun has came to rise and take back our land. Jai Hind. Thank you.